வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் வந்து கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு பாஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத கட்டாயமாக நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்பவே வந்து முக்கியமான விஷயத்த நம்ம இங்கே வந்து சொல்கிறோம். யாரையும் கமெண்ட் செக்ஷனில் காண்டாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. கமெண்ட் வந்து நிறைய வந்து வரும். ஒரு வீடியோவுக்கு கீழே வந்து நான் இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணுறேன். சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கமெண்ட்ஸாக இருக்கும். அதாவது ஒரே மாதிரி கமெண்ட் இருக்கும். அதெல்லாம் நான் எப்போல்லாம் நான் பார்க்குறேனோ எனக்கு டைம் இருக்கும்போது பார்த்தேன்னா நான் அதை வந்து டெலீட் பண்ணிடுவேன். இருந்தாலும் வந்து நீங்கள் எனக்கு முன்னாடியே பார்த்துட்டு ஆர்வத்தில் போய் பேசுகிறேன்னு போய் பணத்தை வந்து மதிப்புமிக்க பணத்தை இழந்துடாதீங்க. நம்ம இந்த ட்ரேடிங்கை வந்து ரொம்ப எளிமையாக வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நான் இந்த பிகினர்ஸ் கைடு அப்படின்ட்டு நம்மளுடைய சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஹவு டு பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படிங்கிறதில் ஆரம்பித்து எப்படி ட்ரேட் பண்ணணும், ட்ரேடிங் ஒரு ஏமாத்து வேலையா, எதை கற்றுக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், பயம் இல்லாமல் எப்படி ட்ரேட் பண்ணுறது, என்ட்ரி எட் எக்ஸிட் அப்படிங்கிறது நம்மளோட கோர் கான்செப்ட். என்டர் எட் எக்ஸிட் ட்ரேடிங், சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு எக்ஸிக்யூட். அதுதான் அதை பற்றின பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ட்ரெண்ட் லைன்னா எப்படி வந்து வரையணும், படிக்கட்டு மெத்தட்னா என்ன, எல்லாமே சொல்லியிருக்கோம். இதில் பிகினர்ஸ் கைட் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இந்த பாப்புலர் வீடியோஸில் இருக்கிற இந்த வீடியோஸ் வரைக்கும் கூட நீங்கள் பார்த்தாலும் பரவாயில்ல. அப்போ மார்க்கெட்டில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும். சரியா? தினம் ஒரு பார்வை. இது தினமும் கூட மார்க்கெட் வந்து என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் வந்து கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பதிவு பண்ணியிருக்கிறோம். தினமும் அதை பதிவு பண்ணிகிட்டே வர்றோம். அதே மாதிரி பிகினர்ஸ் கைடில் 1 மணி நேரம் வீடியோ வந்து இருக்குது. இது என்ன இவ்வளோ பெரிய வீடியோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோடய ஷார்ட் ஃபார்ம்ஸை வந்து இந்த இடத்துல வந்து இந்த சிறிய பதிவுகளில் வந்து கொடுத்துருப்போம். இதில் இருக்கிறது தான் இதில் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். அதனால் இந்த பிளேலிஸ்ட்டை கூட நீங்கள் மிஸ் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக வந்து இது எல்லாமே வந்து பார்க்க வேண்டிய விஷயம். இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங்கை நீங்கள் அப்ரோச் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி இந்த கமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சையத் அமித், ரொம்பவே சந்தோஷம் உங்களோட கமெண்ட் படித்ததில். என்ன அப்படின்னா, இந்த பிஇஎம்எல் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கில் நான் சொன்ன அந்த விஷயம் வந்து நடந்தது இன்றைக்கி அப்படின்னு அவர் ரிலேட் பண்ணிக்கிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்னோடய வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து போயிட்டீங்க, கடந்து போயிடுறீங்க, அடுத்த வீடியோ பார்க்குறீங்க, அடுத்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதில் எந்த விதமான பிரயோஜனமும் வந்து இருக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ண, இது எங்கேயோ நம்ம பார்த்துருக்குறோமே, இந்த மாதிரி வந்து நடந்திருக்குது, இந்த பேட்டர்ன் இதே மாதிரி நம்ம எங்கேயோ பார்த்தோமே அப்படின்னு நீங்கள் ரிலேட் பண்ண தான் அந்த பேட்டர்ன்ஸ் வர 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 உங்களால் வந்து அதை ட்ரேடாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டில் வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க விஷயம். இது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே ரொம்ப சிம்பிளஸ்டிக் கான்செப்ட்டுங்க. ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போயிருக்குது, அங்கேருந்து வந்து ஒரு சின்ன ரிவர்சல் வந்து கொடுத்துருக்குது. ஏற்கனவே வந்து படிக்கட்டு ஏறி தான் மேலே வந்துருக்குது ப்ரைஸு. இந்த இடத்துலேருந்து மேலே வந்து போகுது. இதை நீங்கள் வந்து இப்படி தான் ட்ரெண்டு போட்டு கனெக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ப்ரைஸு இதுக்கு மேலே போகணும், போகாமல் கீழே வர்றான். இந்த அளவுக்கு கீழே வந்துருச்சு. 2 பாயிண்ட் கிடைக்கிது. இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. அதே மாதிரி இங்கே இன்னொரு 2 பாயிண்ட் வந்து கிடைக்கிது. இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைன் போடுறீங்க. அழகாக இந்த இடம் கிடைக்கிது. இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் கீழே தான் வந்தது. கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் இப்போ எங்கே போயிடுச்சு? கரெக்டாக இங்கே போயிடுச்சு. ரொம்ப சிம்பிளஸ்டிக்காக வந்து ட்ரேடிங்கை வந்து நீங்கள் வந்து அணுகுங்க. கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இங்கிலீஷில் உங்களுக்கு புரியாத வார்த்தைகள்லாம் வந்து சொல்லி அதை வந்து பாடமாக வந்து உங்களுக்கு கற்பிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை மாற்றிடுங்க. ரொம்ப மிக சாதாரணமாக வந்து நடந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து பீரிஷாக வந்துருக்குது. இவ்வளோ பெரிய புல்பேக் போயிருக்குது. கீழே வந்து அந்த லெவலில் கட் பண்ண முடியுது. நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த லெவலில் இருந்தே மேலே வந்து போயிருக்குது ப்ரைஸ். எப்படி போயிருக்குது? படிக்கட்டில் ஏறி தான் போயிருக்கு. போன தடவை விழும்போது ஓரளவுக்கு வந்து இப்படி 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 வந்து தான் விழுந்துருக்குது. ஆனால் இந்த தடவை விழும்போது ஒரே அடியாக விழுந்துருக்குது. அப்போ கூட இந்த இடத்துலேருந்து மேலே தான் போச்சு.
மேலே போகும்போது என்னாச்சு, ஒரே அடியாக மேலே போயிடுச்சு. இங்கெல்லாம் எப்படி போயிருக்குது, படிக்கட்டில் ஏறி ஏறி போயிருக்குது. இங்கே ஒரே அடியாக கீழே விழுந்தது, ஒரே அடியாக மேலே போயிடுச்சு. இப்போ என்ன ஆகும், இப்போ மறுபடியும் மேலே இருந்து இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுமா, நிறைய சான்சஸ் இருக்குது ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றதுக்கு. அப்புறம் மறுபடியும் மேலே, அப்புறம் மறுபடியும் கீழே, இப்படியே போயிட்டே இருக்குமா, இல்லவே இல்லை. கண்டிப்பாக இந்த ரேஞ்சு விட்டு பிரேக் ஆகி வெளியில் போயிடும். சரியா, ஒன்று பையர்ஸ் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்துருவாங்க, இல்லைனா செல்லர்ஸ் அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க. அப்போ அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, அப்போ ட்ரெண்டு என்னன்னு பார்க்கணும். யார் வந்து நம்பிக்கையாக வந்து செயல்படுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கணும். யார் இதில் நம்பிக்கையாக செயல்படுறாங்க, பையர்ஸ் தான் செயல்படுறாங்க. இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை கொண்டுட்டு வந்திருக்காங்க, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் பையர்ஸ் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. அப்போ இங்கேயும் பையர்ஸ் அப்பர் ஹேண்ட் எடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது, அடுத்த லோ சற்று ஏறக்குறைய இந்த இடத்துல வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இன்னொரு தடவை கீழே வருமா அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறோம். இந்த இடத்துலேருந்து ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அவன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் ட்ரேடிங்கு. இதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ ஏற்கனவே நம்ம இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். நான் அதை பார்க்காதவங்க இந்த பதிவை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு என்னடா சம்மந்தம் இல்லாமல் போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் நடக்குது. இது ஏற்கனவே ஒரு இடத்துல சப்போர்ட்டு, அதே இடத்துலேருந்து வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படியோ நம்மளை ஏமாற்றிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதே தான் நடந்தது. ரொம்ப வேகமாக கீழே போகிற மாதிரி போயிட்டு மேலே போய் க்ளோஸ் வச்சோம், மேலே போயிட்டான். ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த லெவலில் வந்து ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிட்டு அவன் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தீங்க. அதே மாதிரி கீழே வந்தான். திரும்பவும் இந்த இடத்துலேருந்து தான் மேலே போச்சு, இந்த இடத்துலேருந்து தான் மேலே போச்சு, ஒருவேளை இந்த இடத்துலேருந்து மேலே போயிடுவானோ அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கும்போது தொடர்ந்து பியரிஷாக வந்தது ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். அந்த புல்லிஷ் கேண்டிலை கட் பண்ண முடியல, நேராக மேலே போனான். நேற்று ஃபுல்லாக கன்சல்டேட் பண்ணான், மறுபடியும் நீங்கள் மேலே போக ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுவான், கட்டாயமாக இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ இங்கே போனோன்னா மறுபடியும் ரிஜெக்ட் ஆவானா, நிறையா சான்ஸ் இருக்குது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு. அப்போ ரிஜெக்ட் ஆனால் என்ன ஆவான், கொஞ்சமாக கீழே வர்ற மாதிரி வந்துட்டு ஒருவேளை மேலே தான் பிரேக் ஆக போகிறான்னா மேலே போயிடுவான். ஏன் இது நடக்குது, ஏன்னா ஏற்கனவே செல்லர்ஸ்க்கு வந்துட்டு நல்ல நம்பிக்கை, கண்டிப்பாக ப்ரைஸு கீழே போகணும் எல்லாரும் நம்புகிறாங்க, அதனால் கீழே கொண்டுட்டு வந்தாங்க. இங்கேயும் அதே மாதிரி நம்பிக்கை கீழே கொண்டுட்டு வந்தாங்க. எத்தனை தடவை கீழே கொண்டுட்டு வந்தாலும் இந்த லெவலில் கட் பண்ண முடியலையே அப்படின்னு இந்த தடவை கீழே வரும்போது அவங்க கொஞ்சம் வந்து தடுமாறிடுவாங்க. அந்த டைமை பையர்ஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டு மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கதை மாதிரி இருக்கும் உங்களுக்கு கேட்குறதுக்கு, ஆனால் இப்படி தான் நடக்குது மார்க்கெட். நீங்கள் இதை கவனிக்கிறதே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்க்கெட்டை பார்த்த உடனே வந்து பையி செல்லு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு உங்களுக்கு ஆர்வம். ஏன்னா நீங்கள் யார்கிட்டும் பர்மிஷன் கேட்க போகிறதில்ல. இந்த பை செல் பண்ணுறதுக்கே எதனாச்சும் ஒரு அதிகாரிகிட்ட போயிட்டு விஓ கிட்ட போயிட்டு ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு மட்டும் ஒரு சட்டத்தை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே லாஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போயிட்டு கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கணுன்னா கூட ஒரு பெரிய குதிரை கும்பாக வந்து இருக்கும். இது அப்படி கிடையாதுங்க. நீங்கள் சும்மா அந்த கை விரல் நுனியில் இருக்குது, இப்படி கிளிக் பண்ணால் பை ஆகிடும், இப்படி கிளிக் பண்ணால் செல் ஆகிடும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறதுனால, எதையுமே கவனிக்காதனால இது வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு சாத்தியமே இல்லாமல் வந்து போய்கிட்டே இருக்குது. அது அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து கவனிங்க மார்க்கெட்டை அப்படின்னு சொல்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை, கவனிங்கன்னு தான் சொல்கிறேன். நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது என்ன பேசினோம், இங்கேருந்து வேகமாக கீழே விழுந்தான், இங்கேருந்து வேகமாக வந்து மேலே போயிடுச்சு, இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் வாய்ப்பு இருக்குதுன்னு பேசணுமா? ஏன், ஏற்கனவே நம்ம இந்த ட்ரெண்டை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ கரெக்டாக இந்த இடத்துல வந்தோடனே ரிஜெக்ட் ஆகிறானா, இவன் இப்படியே கண்டினியூஸாக கீழே போகிறானா, இல்லைனா கொஞ்சம் புல் பேக் வந்துட்டு போகிறானா, இல்லை மொத்தமாக பிரேக் ஆகி மேலே போகிறானா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த இடத்துல ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரேடிங்கை வந்து கற்றுக்குங்க. சரியா, யார் என்ன சொன்னாலும் சரி, இவங்க செல் பண்ணாங்க, அவங்க பை பண்ணாங்க, 1,00,000 கோடி போச்சு, 1000 கோடி போச்சு, அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க என்றைக்குமே. சரியா, எதை பற்றியும் கவலைப்படாமல் சார்ட்டில் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். சரி, ஓகே. அப்புறம் இது ஒரு பெரிய குறையாக தான் இருக்குது. ஏன்னா நான் சேனல் ஆரம்பித்து புதுசுலேயே ஒரு 3-4 மாதம் இருக்குங்க. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வியூஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4வது மாதத்துலேயே வந்து இந்த குறையை வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார். ஏன் வியூஸ் வந்து போகல, நோ ஐடியா ஒய் லெஸ் வியூஸ், அட்லீஸ்ட் 10,000 வியூஸ்னாச்சும் போக வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தார்.
அது அதுக்கு நிறைய காரணம் இருக்குதுங்க. நானே சொல்லியிருக்கிறேன். நான் எதுவும் நெகட்டிவாக சொல்லவே மாட்டேன். அப்புறம் வந்துட்டு நான் எப்படி 1,00,000 வச்சு 10,00,00,000 சம்பாரிச்சேன் அப்படிங்கிற வீடியோ வந்து என்னுடைய சேனலில் வந்து இருக்கவே இருக்காது. சரியா? அது நான் 1,00,000 வச்சு 10,00,00,000 சம்பாதிக்கிறேன்னா அதை நான் இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். அது நான் வந்து வெளியில் வந்து விளம்பரப்படுத்த மாட்டேன். அப்படி விளம்பரப்படுத்துகிறேன் அப்படின்னா, அப்போ நான் எப்படி நான் அதை சம்பாரிச்சேன்னு நீங்களும் கற்றுக்கணுமா? என்கிட்ட வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லணும். சரியா? அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. அதே சேம் டைம் வந்து இந்த நெகட்டிவாக எதுவுமே சொல்கிறதில்ல. செல்லாகி கீழே போயிட்டே இருக்குது. மார்க்கெட் வந்து கண்ணாப்பின்னான்னு வந்து கீழே போகுது. இதுக்கப்புறம் வந்து இது ரெக்கவரே ஆகாது. எப்படி ரெக்கவரே ஆகாது. பெரிய ஃபால் ஆயிருது. இது இன்னொரு 10,000 புள்ளி கீழே போகும். அந்த மாதிரி நெகட்டிவாக நம்ம சொல்கிறதே இல்லைங்க. இங்கே சப்போர்ட் இருக்குது. இங்கேருந்து மேலே போகும் தான் சொல்லுவோம். அதனால கூட இருக்கலாம். ஏன்னா நெகட்டிவாக இருக்கிற விஷயத்துக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட இந்த மாதிரி விஷயத்துக்கு கொடுக்கறது இல்லைங்க. அதெல்லாம் அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க. யார்கிட்டாச்சும் போய் இந்த விஷயம் வந்து ஒரு 100 பேர்த்திட்ட போய் சேர்ந்தா கூட போதும். அதை நோக்கி தான் 2024 இந்த பயணத்தை ஆரம்பித்தேன். ஒரு வருஷத்தோடு முடிக்கணும் அப்படின்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு நேரம் இருக்காது. நேரம் ரொம்ப வந்து கிடைக்காது இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் 2025 வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும்னு சொன்னதுனால இந்த வருஷமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். இது இன்னும் எத்தனை நாளைக்கு நான் தொடர்ந்து பண்ணுவேன்னு தெரியல. நீங்கள் கற்றுக்கோங்க. இவ்வளோதான் சிம்பிளான விஷயம் இது தான். இப்போ நீங்கள் கோல்டில் பார்த்தீங்களா, அதே விஷயந்தான் இங்கே நடக்குது. கொஞ்சம் தான் மேலே போவான், போயிட்டு கீழே வரான். கொஞ்சம் தான் மேலே போகிறான், போயிட்டு கீழே தான் வருவான். இது இப்படியே தான் நடக்குது. இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துடுவானா, கரெக்டாக சப்போர்ட்டுக்கு வருவான். அதே மாதிரி வந்து நேற்றுக்கு என்ன பண்ணான், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம இப்போ பிஸ்னஸ்க்குள்ளே வந்துடுவோம். இன்றைக்கி என்ன நடந்துன்னு பார்ப்போம். நேற்று வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ரிஜெக்ட் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தெரியும். ஆனால் அது என்ன நடந்திருக்குது, மேலேருந்தே நீங்கள் இது ஒட்டு மொத்தமாக வந்து எடுத்துக்கணும். என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹை வரைக்கும் போயிருக்கிறான், ப்ரைஸு கீழே வந்திருக்குது, இதை கட் பண்ணக்கூடாது. இங்கேருந்து புல் பேக் போயிருக்கிறான், இவ்வளோ ஹைட்டு தான் போயிருக்கிறான். அப்போ இந்த ஹைக்கு மேலே போகணும்ல. ஏற்கனவே இந்த ஹைக்கு மேலே இங்கே போச்சு, இந்த ஹைக்கு மேலே இங்கே போச்சு. அப்போ இந்த ஹைக்கு மேலே இங்கே போகணும்ல. போக முடியாமல் வந்ததுனால கீழே வந்துட்டான். அப்போ கீழே வந்தானா என்ன பண்ணுவான், ஒன்று ஈக்குவல் லோ இல்லைன்னா புது லோ வைப்பான். கரெக்டாக அது மாதிரி வச்சானா. இப்போ திரும்ப மேலே போகும்போது என்ன பண்ணணும், இந்த ஹைக்கு மேலே போகணும். அப்போ தான் மேலே போவான், இல்லைன்னா போக மாட்டான். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது, இந்த லெவலில் இருந்து நேற்றுக்கு வந்து கீழே வந்துட்டான். எங்கே வந்தான், ஈக்குவல் லோவுக்கு வர்ற மாதிரி வந்தான். ஒரு புது லோ, ரொம்ப குட்டியாக இருந்தாலும் ஒரு புது லோ தான் வச்சுருக்கிறான். வச்சுட்டு மேலே வந்தவன் தான் இந்த ஈக்குவல் ஹைக்கு வந்துட்டான். இது எதை வந்து காட்டுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பையர்ஸோடைய நம்பிக்கை. ஏன்னா அவங்களால புது ஹை வந்து இங்கே கொண்டு போய் வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த ஹை வரைக்கும் கொண்டு போக முடியல. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமலேயே இருந்தது. ஆனால் இந்த தடவை என்னாச்சு, அவங்க நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிறது இது வந்து காட்டுது. ஏன், இங்கேருந்து ப்ரைஸு ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிடுச்சு. அதனால இங்கே பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஒன் லாஸ்ட் டைம் மறுபடியும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான், கீழே தான் போயிருக்கு. இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணானா ஓடிடுவான். நேற்று என்ன பேசணும், நம்ம இந்த லெவலை கட் பண்ணால் ஓடிடுவான்னு பேசணும். இங்கேருந்து இப்படி தான் வந்தான், அங்கேயே நின்றுட்டான், அவ்வளோதான். அப்போ ப்ரீவியஸ் லெவல் இந்த லெவலுக்கு வரும்போது ஒரு தடவை ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இன்னொரு தடவை ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், இந்த லெவலை இப்போ கட் பண்ணணும். கட் பண்ணானா அடுத்து இந்த லெவலுக்கு ஓடிடுவான், அதை கட் பண்ணானா இந்த லெவலுக்கு ஓடிடுவான். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், புதுசாக லோ மட்டும் வச்சிடவே கூடாது. எக்காரணத்து கொண்டும் வைக்கக்கூடாது. வச்சானா என்ன பண்ணுவான், ட்ரெண்டு மறுபடியும் கண்டினியூ ஆகும். எப்போ அந்த ஐயை கட் பண்ணுறோன்னா அப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகும். அப்போ இது வந்து ஏன் நம்ம அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறோம் அப்படின்னா, இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் லோ வந்து வச்சுருக்கிறான். ஒரு தடவையும் மேலே போயிட்டு கீழே வரும்போது இவ்வளோ இந்த லோக்கு இந்த கேப் எவ்வளோ பெரிய கேப் பாருங்கள். செல்லர்ஸ் எவ்வளோ நம்பிக்கையாக மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வந்திருக்காங்க, எவ்வளோ நம்பிக்கையாக கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்பிக்கையாக கொண்டு வந்துருக்குறாங்க. ஆனால் ப்ரீவியஸ் லெவலுக்கு ரொம்ப அருகாமையில் தான் இருக்குது. மறுபடியும் மேலே போயிட்டு வரும்போது நம்பிக்கையாக கொண்டுட்டு வந்திருக்காங்க, ப்ரீவியஸ் லெவலையே தாண்ட முடியல. இன்றைக்கி கூட செல்லர்ஸ் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்க தான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் நேற்று லோக்கு கீழே போக முடியல அவங்களால. இது எதை காட்டுதுன்னா, பையர்ஸ் உள்ளே வர்றாங்க மார்க்கெட்டில். இட்ஸ் கோயிங் டு பி அ பை. கண்டிப்பாக இந்த லெவல்லேருந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக வந்து இருக்குது அப்படிங்கிறத இது வந்து காட்டுது. அப்போது
ஏதோ ஒரு கட்டத்தில் இதை வந்து பிரேக் பண்ண தான் போகிறான். இந்த வாரத்திலேயே பண்ணுறானா, இல்லைனா இந்த இடத்துல கன்சால்டேஷன் கூட பண்ணுவான். சொல்ல முடியாது. பிரேக் ஆகி இப்படி தான் போகணும்லாம் அவசியம் இல்லை. கன்சால்டேட் கூட பண்ணுவான். கன்சால்டேஷன்னா மேலே கீழே இந்த மாதிரி வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பான். அப்புறம் என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகி மேலே. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. எப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணுறோன்னா அப்போ போய்டுவோம். நம்ம அப்படி வேணால் பார்க்கலாம். இப்போது மறுபடியும் வந்து கோல்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. கோல்டில் அதான் நடந்துக்கிட்டு இருந்தது. நேற்றெல்லாம் வந்து அதான் வந்து நடந்தது. கம்ப்ளீட்டாக வந்து கோல்டு ஒரு பெரிய கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளார போச்சு. இது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுங்க. நம்ம கோல்டு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சு மேலேருந்து விழுந்தா மேலே போக ட்ரை பண்ணானா முடியல. மேலே கீழே போயிட்டு இருந்தான். இன்றைக்கி தான் வந்து இந்த லெவலை வந்து கட் பண்ணாமல் இருந்தானா போயிடுவான்னு எதிர்பார்த்தோம். இந்த லெவலை கட் பண்ணானா மேலே போவான்னு நான் ட்வீட் போட்டிருந்தேன். கரெக்டாக கட் பண்ணி மேலே போயிட்டான். இப்போ இந்த இடத்துல இப்படி பண்ணிகிட்டே இருக்கான் பார்த்தீங்களா. இவன் கட்டாயமாக பிரேக் ஆகி மேலே தான் போகணும். நடக்க தான் போகுது. அதுக்கு ஒரு அடையாளமாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனோட க்ளோஸ் வந்து இதுக்கு கீழே வந்து கொண்டு வந்து வைக்கவே முடியல பாருங்கள். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பையர்ஸ். மேலே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இல்லை. இன்னும் நியூயார்க் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமிங்லாம் இருக்குது. சும்மா எல்லா நேரத்துலையும் மார்க்கெட்டு மேலே கீழே வால்யூம் ஜென்ரேட் ஆகி போயிடாதுங்க. அந்த மாதிரி மார்க்கெட் டைமிங்லாம் இருக்குது. அது வந்து அந்த மார்க்கெட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு அது வந்து பயன்படும். நம்ம மார்க்கெட்டில் அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. காலையில் ஆரம்பித்தா வால்யூம் நல்லாயிருக்கும். ஒரு 11 மணிக்கு மேலேயே அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். சரியா? அப்போது இது வந்து பிரேக் ஆகணும். எதை பிரேக் பண்ணால் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணி வச்சுருங்க இப்போவே. இதை பிரேக் பண்ணான்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 தடவை அந்த இடத்த வந்து டச் பண்ணிடுச்சு. இந்த தடவை இவ்வளோ தூரத்தோட ரிவர்சல் ஆன மாதிரி காட்டுறான். ரிவர்சல் இருந்தாலும் மறுபடியும் வந்து இப்படி வந்தது அப்படின்னா பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு. 5 மினிட்ஸில் போயிட்டு இன்றைக்கி என்ன வாய்ப்புன்னு பார்ப்போம். ஸோ நேற்றுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறான் ப்ரைஸு தொடர்ச்சியாக, அதாவது ஓப்பனிங் கேண்டல்லே வந்து டச் பண்ணதுலேருந்து மேலே போக ஆரம்பித்தான். ஒரு தடவையும் வந்து அவன் ப்ரீவியஸ் லோக்கு வராமலேயே மேலே போனான். இது என்ன, இது ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருக்குது. இது தான் நம்ம படிக்கட்டில் ஏறி மேலே போகிறான்னு பேசுவோம். ஸோ அப்படி வந்து நேற்று வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சு போச்சு. இவ்வளோ ஹைக்கு போயிருக்குது மார்க்கெட்டு. திரும்ப போகும்போது இந்த ஹைக்கு, அதாவது ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஹை இருக்குது, மார்க் பண்ணி வச்சுருக்கோம், கோடு போட்டிருக்கோம், அந்த ஹை வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆயிடுது. திரும்ப இன்னொரு போகும்போது அங்கேயே தான் போயிருக்கேன். சற்று ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு நேற்று ஃபுல்லாகவே. இங்கேருந்து ரிஜெக்ஷன், இங்கேருந்து ரிஜெக்ஷன், இங்கேருந்து ரிஜெக்ஷன். ஆனால் கீழே வந்து உங்களுக்கு மேலே 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 அடுத்து வருது. கீழே போக முடியல. அதாவது பையர்ஸ் வந்து ப்ரெஷர் நல்லா வந்து மேலே வந்துருக்குது. இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சை கட் பண்ண முடியாமல் நேற்று வந்து சுற்றிக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆனோன்னா விழுந்துருக்குறான். முதல் கேண்டலே நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். இது மாதிரி ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருந்ததுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு 50% கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போகும். மேலே போகும்போது என்ன பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணணும். நேற்றெல்லாம் இந்த ஹையை கட் பண்ண முடியாமல் தான் தவிச்சிக்கிட்டு இருந்தான். அந்த ஹையை கட் பண்ணணும். கட் பண்ணல அப்படின்னா இதுக்கு கீழே இன்னொரு லோ வைப்பான். மேலே போகிறான், இப்போ இந்த ஹை வரைக்கும் வரணும், வராமல் கீழே போனான்னு என்ன பண்ணுவான், இந்த லோவுக்கு கீழே இன்னொரு லோ வைப்பான். இப்போ மேலே வர்றான், வந்துட்டான், மேலே வந்துட்டான், ஒரு பஞ்ச் பண்ணிட்டு தான் உள்ளே போனான். உள்ளே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான். கீழே வரும்போது என்ன ஆச்சு, புது லோ வைக்கல. இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான், புது லோ வச்சுருக்கிறான். இங்கே ஒரு லோ வச்சுருக்கான், இங்கே ஒரு லோ வச்சுருக்கிறான், இங்கே ஒரு குட்டியாக இருந்தாலும் இன்னொரு லோ வந்து வச்சுருக்கிறான். இங்கே முடியல. மேலேயும் வந்து ப்ரீவியஸ் ஹையை பஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே வந்துருச்சு. இங்கேயும் லோ வைக்க முடியல. அடுத்த தடவை போகும்போது என்ன ஆச்சு, இந்த ஹைக்கு மேலே போயிட்டான், லோ வர முடியல. அடுத்த தடவை இந்த ஹைக்கு வந்து மேலே போயிடுச்சு, லோ வர முடியல. அடுத்த தடவை இந்த ஹைக்கும் மேலே போயிடுச்சு. இந்த ஹை எந்த ஹை, காலையில் வந்து பார்த்தீங்களா 10 மணிக்கு அந்த ஹை, அந்த ஹையோட மார்க்கெட் முடிஞ்சு. இப்போது இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகி போயிடுச்சா, ட்ரெண்ட் ஆகி போய்ட்டு கரெக்ஷன் வர்றான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கரெக்ஷன் வரும்போது இந்த செல்லர்ஸோட ஆர்வத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா வேகமாக கீழே கொண்டுகிட்டு வந்தாங்களா மார்க்கெட்டை, ஓகே ரைட்டு, ஒரு சின்ன புல் பேக். பையர்ஸ் வந்து மறுபடியும் அடிச்சு பிடிச்சி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணி, எவ்வளோ நாள் தான்டா எங்களை கீழேயே கொண்டு போவீங்க, பை பண்ணுறோண்டா அப்படின்னு பை பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் செல்லர்ஸ் வந்து அப்பர் ஹேண்டை எடுத்து கீழே கொண்டுட்டு வர்றாங்க. வாவ், காலையிலே செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து செல் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க கீழே. நேற்று ஃபுல்லாக நாங்கள் உங்களை விட்டுட்டோம், இன்றைக்கி வச்சு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொண்டு போயிட்டாங்க செல்லர்ஸு. திரும்பவும் ஒரு தடவை ட்ரை பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு, கீழே நல்லா கொண்டு போயிட்டாங்க.
திரும்பவும் இந்த இடத்துல பாருங்கள், இவ்வளோ தான் அவங்களால வந்து ஆக்ரோஷத்தை காட்ட முடியுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை இப்படியும் பார்க்கலாம். செல்லர்ஸ் பலமாக இருக்கிறாங்களா, பையர்ஸ் பலமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த இப்படியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே எந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து தான் மேலே போயிருக்கு, இந்த இடத்துலேருந்து தான் மேலே போயிருக்கு, இந்த இடத்துலேருந்து தான் இன்றைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் இந்த லெவலை வந்து கட் பண்ண முடியல, காலையிலத்த லெவலை வந்து கட் பண்ண முடியல. அதுக்கு ப்ரீவியஸெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்குது, ஆல்மோஸ்ட் அவ்வளோ தூரம் போயிருக்குது. இன்றைக்கி அந்த லெவலுக்கு போகாமலே கீழே வர மாதிரி இருக்குது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? ஏறி இப்படி மேலே போயிட்டு இருக்கானா? இப்போ நேற்றுக்கு என்ன ஆச்சு? ஏறி இப்படி மேலே போனான், கரெக்ஷன் வந்தான். இன்றைக்கி கரெக்ஷன் இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுனாச்சும் வந்து இன்றைக்கி காலையில் ஆரம்பித்தோன்னே தான் கரெக்ஷன் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துருக்குது. இது வந்து மார்க்கெட் முடியும் போதே வந்து கரெக்ஷன் வர மாதிரி வந்து காமிச்சிட்டான். இருந்தாலும் இந்த லோவை கட் பண்ணால் தான் கீழே வந்து வருவாங்கிறது நிச்சயம். அப்போது கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? மறுபடியும் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மேலே கொண்டு போக முயற்சி பண்ணுவாங்க. எக்காரந்து கொண்டு என்ன பண்ணக்கூடாது? ப்ரைஸு இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. இந்த லோவை கட் பண்ணால் என்ன ஆகும்? ப்ரைஸ் மறுபடியும் வந்து போய் இன்னொரு லோ வைப்பான். ரொம்ப வந்து ஒரு மாதிரி கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கான் ப்ரைஸ். இங்கேருந்து மேலே போச்சு, கீழே வந்துருக்குது, மேலே போச்சு, கீழே வந்துருக்குது, மேலே போக முடியாமல் நின்றுட்டு இருக்குது. நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கவனிச்சிங்கன்னா, ஒருவேளை பிரேக் ஆச்சு அப்படின்னா, இப்போ கோல்டு எக்ஸாம்பிள் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது 1 ஹவரில் காமிச்சேன். ஒருவேளை மேலே இங்கிருந்தே வந்து ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் பண்ணானா என்ன பண்ணுவான்? கொஞ்சம் வேகமாக மேலே போவான். ஏன்? இது வந்து ஒரு மாதிரி கூண்டு மாதிரி, புளியை கூண்டுக்குள்ளார அடைச்சி வச்சுருக்க மாதிரி. ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா வேகமாக பாஞ்சு போயிடும். நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்க தானே போகிறோம் நம்ம. சரி, இங்கே என்ன பண்ணியிருக்கிறான்? ஜிக்ஸாக் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கான், தெரியுதா? இங்கே என்ன பண்ணியிருக்கான்? ஜிக்ஸாக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கிறான். இங்கே என்ன பண்ணியிருக்கான்? ஜிக்ஸாக் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கிறான். இங்கே மறுபடியும் வந்து ஜிக்ஸாக் பண்ணி தான் போயிருக்கு. இந்த படிக்கட்டில் இறங்குவான், இல்லை படிக்கட்டில் ஏறுவான். ஒரு சில நாட்களில் மட்டுமே இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து விழும் ப்ரைஸ். இந்த தொடர்ச்சியாக ஏதோ ஒரு நாள் தான் விழும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து விழாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த மாதிரி கன்சால்டேட் பண்ணுவான். கன்சால்டேஷன் மார்க்கெட்டை ட்ரேடே பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப ஆபத்தானது. எப்படி? கன்சால்டேஷன் மார்க்கெட் வந்து ரொம்ப ஆபத்தான மார்க்கெட்டு. அது வந்து 2 சைடும் பிரேக் ஆகிற மாதிரி காமிச்சு இது லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவான். அதனால் நம்ம நிறைய லாஸ் ஆகும். நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறது உண்டு. கன்சால்டேஷன் மார்க்கெட் மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐட்டமே கிடையாது. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், இங்கே போனால் ரிஜெக்ட் ஆகிடுவான்னு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் இந்த இடத்துல வந்து ட்ரேடு உள்ளே எடுக்கலாம். ஒன்றும் இல்லை, மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் லைக் தட். அதான் என்ட்ரி அட் எக்ஸிட். எல்லாரும் வந்து எக்ஸிட் ஆகிற இடத்துல, அதாவது ஸ்டாப் லாஸ் போடுற இடத்துல தான் நம்ம என்ட்ரியே எடுப்போம். ஒருவேளை மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னா சின்ன லாஸ்லேயே வெளியில் வந்துடும். ஜஸ்ட் லைக் தட். சரியா? சரி, ஓகே, ரைட்டு. இன்றைக்கி இன்னும் கூட வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக டீப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கீழே வந்துட்டு ப்ரைஸ் பை ஆகி இவ்வளோ தூரம் வந்திருக்குது. மறுபடியும் கீழே போகும்போது வந்து தொடர்ந்து பியரிஷாக வந்து ஒரு சின்ன புல்லிஷ்னஸ்ஸுங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஏற்கனவே இருந்த சப்போர்ட்டெல்லாம் மதிக்காமல் கீழே வந்துட்டான். அடுத்த சப்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல பியரிஷாக கீழே வந்ததுக்கப்புறம், வேகமாக தூரமாக கீழே வந்ததுக்கப்புறம் பையர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்ன பண்ணணும்? பூமாலை மாதிரி போயிட்டு வரணும். வந்ததுன்னா we can ட்ரை. இல்லை அப்படின்னா சும்மா அப்படியே வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ரீனில் க்ளோஸ் வச்சுருக்குது, 10 பேர் சேர்ந்து வந்து வண்டியை தாங்கி பிடிக்கிறாங்க, கீழே வர வண்டியை. அப்போது நம்மளும் சேர்ந்து பிடிப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பையை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தலாம். கீழே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணணும். இவ்வளோதான். அப்போது இது வந்து செகண்ட் அட்டெம்ப்ட். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு, இந்த இடத்துல செகண்ட் அட்டெம்ப்ட். இந்த செகண்ட் அட்டெம்ப்டே என்ன ஆகுது? கடன்னு ப்ரைஸை மேலே கொண்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல என்ன எதிர்பார்த்தோமோ அது இங்கே நடந்துருக்குது. மேலே போயிடுச்சு, இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சு. அப்போ அடுத்த கேண்டில் மேலே போகுது, அடுத்த கேண்டிலும் மேலே போகுது, அடுத்த ரிஜெக்ஷன். செல்ல சொல்ல வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க, மறுபடியும் பையர்ஸ் உள்ளே வர்றாங்க. பையர்ஸு என்ன பண்ணணும்? இந்த ஹைக்கு மேலே கொண்டு போகணும். ஆனால் அவங்களால இவ்வளோ தூரம் தான் கொண்டு போக முடிஞ்சுது. செல்லர்ஸ் மறுபடியும் செகண்ட் ட்ரை. இங்கே எப்படி பையர்ஸ் செகண்ட் ட்ரை பண்ணுறாங்களோ அதே மாதிரி செல்லர்ஸ் செகண்ட் ட்ரை. என்னாச்சு? அடித்து பிடிச்சி கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்?
ட்ரெண்டு இன்னும் செல்லில் தான் இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டு வந்து இன்னும் செல்லில் தான் இருக்குது. இந்த இடத்துல கன்சால்டேஷன் நடந்துகிட்டு இருக்குது. செல் அப்படின்னா எல்லாரும் ஆர்வம் தான், பைனா கொஞ்சம் பயம். ஏன்? ட்ரெண்டு அந்த மாதிரி இருக்குது. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கேயோ மலை உச்சியிலேருந்து கீழே உள்ள மாதிரி வந்து விழுந்துட்டு இருக்கிறான். அதனால அந்த மாதிரி இருக்குது. ஒன்ஸ் ட்ரெண்டு பைக்கு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பையனா எல்லாரும் பை பண்ணிடுவாங்க, செல் பண்ண யோசிப்பாங்க. அதை நடக்க தான் போகுது, நம்ம பார்க்க தான் போகிறோம். அப்போ இங்கே இந்த மாதிரி வந்து ப்ரைஸு இவ்வளோ நேரம், எவ்வளோ நேரம், 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஹோல்ட் ஆச்சு, கடன்னு கீழே வந்துட்டான். சேம் கான்செப்ட் அப்ளை பண்ணான். க்ரீனில் வந்து முடிஞ்சது, நீங்கள் இங்கேயே பை பண்ணலாம், இல்லைனா இதுக்காக வெயிட் பண்ணியிருந்து இங்கேயும் பை பண்ணலாம். ரெண்டுத்தில் எதுனா ஒன்று. இங்கே வந்ததுன்னா பை. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் எங்கே வேணாலும் எடுப்பீங்க. ஏன்னா இதுக்கு கீழே வந்து பாடி ஆஃப் த கேண்டில் எதனா ஒன்று க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல அந்த லாஸை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இவ்வளோ பெரிய லாஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இல்லைங்க, நான் வந்து இப்போ தான் வந்து அடிபட்டு மிதிப்பட்டு இப்போ தான் இந்த கான்செப்ட்லாம் கற்றுக்கிட்டு ட்ரைனிங் பண்ணி அதுக்கப்புறமா உள்ளே வர நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து கேபிட்டலும் ஓரளவு தான் இருக்குது, நான் வந்தால் தான் ட்ரேட் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கிறேன் அப்படின்னா, யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் திஸ் லெவல். சரியா? யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் திஸ் லெவல். இது எடுத்துருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சிருச்சு, இந்த லாஸை நீங்கள் புக் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நெக்ஸ்ட் டைம் என்னாச்சு? பாஸ் ஆகிடுச்சு. இந்த தடவை பாஸ் ஆகும்போது என்னாச்சு? இவ்வளோ தூரம் போயிருக்கு. உங்கள் ஃபெயிலியர் எவ்வளோ பெருசு இருக்குது? இவ்வளோ பெருசு தான் இருக்குது. இந்த ஃபெயிலியரை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ட்ராக் பண்ணக்கூடாது. மேலே வந்துடுவான். இந்த தடவை மேலே வந்துட்டான். மேலே வந்தோன்னு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இங்கேயே வந்து புக் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் இந்த ட்ரேட் எடுக்க உங்களுக்கு மனம் வந்து வரவே வராது. ஸோ அதனால தான் பயிற்சி பண்ண சொல்கிறேன். ஸோ வேகமாக ப்ரைஸ் கீழே வந்தது, கொஞ்சம் மெதுவாக அப்படியே மேலே போயிடுச்சு. சரியா? எப்படி மேலே போயிருக்குது? இந்த ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ண முடியாமல் மேலே போகும்போது வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணியிருக்குது, கீழே வர முடியல, மறுபடியும் மேலே போயிடுச்சு, கீழே வர முடியல, மறுபடியும் மேலே போயிடுச்சு, கீழே வர முடியல, மறுபடியும் மேலே போயிடுச்சு. ஸோ பயிற்சி பண்ணால் உங்களாலேயும் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாமே வந்து உங்களாலேயும் பண்ண முடியுங்க. என்னால் பண்ண முடியுது அப்படின்னா உங்களால் கட்டாயமாக வந்து பண்ண முடியும். சரியா? சரி, ஓகே, ரைட்டு. நிஃப்டியில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்ன நடந்தது? என்ன மாதிரி வாய்ப்பு? அதே தான். ஏன்னா இப்போ ஃபியூச்சர்ஸில் என்ன பார்க்குறீங்களோ அதான் கிட்டத்தட்ட அதே தான் நடக்க போகுது. என்ன ஒரு சின்ன வேரியேஷன், அவ்வளோதான். அங்கே ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்த மாதிரி இருக்குது, இங்கே கொஞ்சம் கீழே வந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. இங்கே மேலே ரிஜெக்ஷனும் வந்து இந்த லெவலில் கட் பண்ணானா, எப்போ கட் பண்ணானா போயிடுவான். நேற்றுக்கு என்ன நடந்தது? ட்ரெண்ட் ஆகி மேலே போயிருக்குது. முந்தா நேற்று ட்ரெண்ட் ஆகி கீழே வந்தது. இன்றைக்கி என்ன ஆச்சு? ட்ரெண்ட் ஆகி மேலே போயிருக்கு. அந்த ப்ரீவியஸாக 10 மணிக்கு வந்த புல் பேக் லெவலுக்கு போகலை. எப்படி போயிருக்கிறான்னு நீங்கள் வந்து அசஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதே விஷயம் நடந்திருக்கும். இங்கே வந்து ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே மேலே போச்சு ப்ரைஸ். ஸோ கடைசியாக இந்த ஹைக்கு மேலே போக முடியல. இங்கே ஃபியூச்சர்ஸில் வந்து போயிருக்குது, ஆனால் இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து போகலை. அதை பற்றிலாம் வந்து கவலைப்படாதீங்க. இந்த சார்ட்டை பார்த்து அப்புறம் ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு ட்ரேடிங் வியூ வந்து அதில் சொல்லி கொடுங்க, ட்ரேடிங் வியூவில் ஒரு மாதிரி இருக்குது, இங்கே ஒரு மாதிரி இருக்குது, என்னுடைய ப்ரோக்கரில் ஒரு மாதிரி இருக்குது. நான் வந்து வண்டி எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா? வண்டி எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அது எந்த கம்பெனி வண்டி வேணாலும் ஓட்டலாம். சரியா? ஒன்று, எந்த கம்பெனி வண்டி வேணாலும் ஓட்டலாம், எந்த ரோட்டில் வேணாலும் ஓட்டலாம். சரியா? தார் ரோட்டில் ஓட்டுங்க, சிமெண்ட் ரோட்டில் ஓட்டுங்க, மண் ரோட்டில் ஓட்டுங்க, கரடு முரடியான பாதையில் கூட நீங்கள் ஓட்டலாம். நான் வண்டி எப்படி ஓட்டணும்னு கற்றுக் கொடுக்கணும்னு தான் என்னோடய ஆசை. எந்த வண்டி ஓட்டணும், எந்த ரோட்டில் ஓட்டணும்லாம் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். சரியா? அதே மாதிரி எந்த இடத்துல ஆஃப் பண்ணிட்டு இறங்கணும், எந்த இடத்துல பிரேக் எடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டாக இல்லை. உங்களுக்கு இந்த வித்தையை கற்றுக் கொடுக்கணும், அவ்வளோதான். நான் கற்றுக்கிட்டேன், அதை உங்களுக்கும் வந்து கற்றுக் கொடுக்குறேன். நீங்களும் வந்து கற்றுக்கோங்க. நீங்கள் தேவையில்லாமல் ரோடுலேயும் கம்பெனிலையும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்க அப்படின்னா, அதாவது இங்கே இருக்கிற வேல்யூஸில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இதில் விஷயமே இல்லை. நீங்கள் ட்ரேடு எடுக்கும்போது தான் இதெல்லாம் உங்களுக்கு தேவை. நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இங்கே இருக்கிற எதுவுமே தேவையில்லை. இங்கே இருக்கிற இந்த படம் மட்டும்தான் தேவை உங்களுக்கு. இது மட்டும்தான். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த படிக்கட்டை ஏறுறத உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை நோக்கியே போகணும். நீங்கள் முதல்ல வித்தை காட்டணும்னு நினைக்கிறீங்க, வண்டியில் எடுத்தோன்னா வித்தை காட்டணும்னு நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நிறையா வந்து பயிற்சி பண்ணுங்க, அதுக்கப்புறம் கடைசியாக வித்தை காட்டலான்னு சொல்கிறேன். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி, ஓகே. இது ஜஸ்ட் லைக் தட் நம்ம பார்த்துருவோமா? என்னெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். வேகமாக கீழே வந்ததுங்க. ஃபஸ்ட்டு பை. அது சக்ஸஸ் ஆகுதா இல்லையா? அது இமீடியட்டாக வந்து செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்தாங்க. அடுத்து வந்து பை ஆகி மேலே போயிருக்கு. ஒரு வேளை மார்க்கெட்டு இந்த இடத்துக்கே வர்றதுக்காக வெயிட் பண்ணுறோம். இது என்ன லெவல்? 190. சரி, 190 வந்தால் பை பண்ணலாம்ப்பா. இல்லைனா சும்மா வந்து வெயிட் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறீங்க. என்னாச்சு? கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டான். 190ல் நீங்கள் பை பண்ணுறீங்க, 185ல் போய் க்ளோஸ் வச்சுட்டான். சரி, ஓகே, ரைட். 5 புள்ளி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் அடுத்த கேண்டில் பார்த்தா கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டான் 170ல். நீங்கள் எங்கே ட்ரேட் எடுத்தீங்க? 190. 170ல் போய் க்ளோஸ் வச்சுட்டான். இது வந்து தேராது. அப்போ என்ன பண்ணணும்? 20 புள்ளி போச்சு. போனால் போயிட்டு போதும், வெளியே வந்துட வேண்டியதான். இது ஏற்கனவே இங்கே வேறு சப்போர்ட் வேறு இருக்குது. அப்போ கூட வந்து வேலை செய்யலை. சரி, ஒரு பெரிய பேரிஷ்னஸ் வருதுப்பா. இங்கே வந்த மாதிரி இங்கேயும் வந்திருக்குது. அடுத்து கொஞ்சம் புல்லிஷாக போயிட்டு கீழே வரட்டும். ஐ எம் கோயிங் டு ட்ரை ஒன் மோர் டைம். 157, 157, 157 ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. இந்த நேரமும் வந்து கீழே தான் போய் க்ளோஸ் வைக்கிது. எங்கே? 150 போய் க்ளோஸ் வச்சுருக்கலாம். 7 புள்ளி. நமக்கு த்ரெஷோல்டு எவ்வளோ? 15 புள்ளி. 7 புள்ளியா? சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே 20 போச்சு. இந்த தடவை 20 போகுது, 15 போச்சு அப்படின்னா இன்றைக்கி ட்ரேடு இதோடு எடுத்து வைக்கப்படும் அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க. என்ன ஆச்சு? ஆனால் நீங்கள் 156ல் ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க. இங்கே வரைக்கும் வந்தது 7 புள்ளி கீழே வந்து க்ளோஸ் வச்சது ப்ரைஸு. உடனே வந்து மேலே போயிடுச்சு. உடனே மேலே போகும்போது இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சுனாலே உங்கள் மனசுக்குள்ளார ஒரு உறுதி வந்து வரணும். ஏன்னா ப்ரீவியஸாக ஹை இருக்குது, அந்த ஹைக்கு போக முடியல, அந்த ஹைக்கு போக முடியல. அடுத்த தடவை போகும்போது அந்த ஹைக்கு போயிட்டான், இந்த ஹைக்கு போயிட்டான், போய் மேலேயே போய் தொட்டு பாட்டு வந்துட்டான். அப்போ என்ன அர்த்தம்? இந்த லோவுக்கு மட்டும் வரக்கூடாது, இதுக்கு கீழே போகக்கூடாது. இங்கே எப்படி இதுக்கு கீழே போனான், அது மாதிரி இதுக்கு கீழே போகக்கூடாது. போகலான்னா நிச்சயமாக இன்னொரு ஹை வைப்பான். இன்னொரு ஐ வச்சுட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்தான் அப்படின்னா திரும்பவும் இந்த லோவுக்கு வரக்கூடாது. வராமல் மேலே திரும்பிட்டானா நிச்சயமாக இந்த ஹைக்கு மேலே போயிடுவான். அப்போ இந்த மாதிரி போனான்னா எது வரைக்கும் போவான்? கண்டிப்பாக இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாரிங்க, கண்டிப்பாக இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐம் கோயிங் டு வெயிட். 156ல் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க. எங்கே வரைக்கும் போச்சு? 225 வரைக்கும் போயிருக்கு. இவ்வளோதான். இது எப்படி போச்சு? ஒரு தடவையும் உங்களை பயமுறுத்தி தான் போயிருக்கு. இப்போ இந்த மாதிரி பார்த்துட்டீங்க, இந்த மாதிரி நிறைய தடவை பார்க்குறீங்க. 6 மாதம் பயிற்சி எடுக்கிறீங்க. அந்த 6 மாதமும் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ட்ரேடிங் எப்படி வந்து மாற்றுவீங்க? இப்படி மேலே போச்சுன்னா புக் பண்ணிடுவீங்க. இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா புக்கிங், அவ்வளோதான். கீழே வந்ததா அப்படியே ஜாலியாக வந்து ஒரு ட்ரேட். இந்த லெவலுக்கு பக்கத்தில் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து ஒரு ட்ரேட். இங்கே எடுக்கலாம், இல்லை இங்கே எடுக்கலாம், இல்லை இங்கேயே கூட எடுத்துடலாம். நீங்கள் எதில் உறுதியாக இருப்பீங்க? இந்த லெவலுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சதுன்னா நான் லாஸை புக் பண்ண போகிறேன், இல்லையா நான் கண்டிப்பாக இது மேலே தான் போகும், இந்த லெவலுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இங்கேயே ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்கன்றேன். இது வரைக்கும் வெயிட் பண்ணாது, இங்கேயே புக் பண்ணிடுங்க. கீழே வருதா? ஒன் மோர் டைம், அவ்வளோதான். அது என்னது, தில்மாங்கே மோரா அந்த மாதிரி. இது மறுபடியும் மேலே போகிறான், ஜாலி புக் பண்ணிடுங்க. மறுபடியும் கீழே வர்றானா, மறுபடியும் பை, மறுபடியும் மேலே. என்ஜாய் பண்ணி ட்ரேட் பண்ணலாங்க. புரிஞ்சுதுன்னா சொல்கிறேன், என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னை பார்த்துட்டிங்கனாலே ஒரே ஜாலியாகிடணும். அப்பா இன்னைக்கு வச்சு செஞ்சிடலாம், இன்றைக்கி ஒரு 50 புள்ளியாக ஒரு தடவையும் உளுந்து மேலே போகும்போது 50 புள்ளியாக நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கே தோணும். அது உண்மையாலுமே நடக்கும். ஒரு 160 170ன்னு வச்சுக்கோங்களேன். இது எங்கே வரைக்கும் போகுது? 220 வரைக்கும் போயிருக்கு. 50 புள்ளி, அவ்வளோதான். 50னா 50ன்னு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. 45ல் கூட புக் பண்ணிக்கலாம், இல்லை 40ல் கூட புக் பண்ணிக்கலாம். என்ன கெட்டுச்சு? சரியா? சரி, ஓகே, ரைட்டு. நிஃப்டி இந்த மாதிரி கால் ஆப்ஷன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் நீங்கள் புட் ஆப்ஷனும் எடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்குது? ஃபஸ்ட்டு கேண்டில் குடுன்னு மேலே போயிட்டான். ஏன் இது மாதிரி நடந்திருக்குது? நேற்று ஃபுல்லாக அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? கீழேயே தான் வந்தான், தொடர்ச்சியாக கீழே வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வால்யூமோட பிரேக் ஆச்சு பார்த்தீங்களா? எதை பிரேக் பண்ணால் மேலே போவான்? இதை பிரேக் பண்ணால் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிரேக் பண்ணிட்டானா? பண்ணிட்டான். அடுத்த லெவலில் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. சூப்பர்.
என்னாச்சு? கரெக்டாக அடுத்த லெவலுக்கு பக்கத்தில் வந்தது. வந்தோன்னே கீழே வந்துட்டான். எவ்வளோ நேரம்? 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷம் கழிச்சு கீழே வந்தது. வேகமாக பியரிஷாக கீழே வந்தது. ஒரு புல்லிஷ்னஸ். இந்த புல்லிஷ்னஸ் எங்கே வந்தது? இன்றைக்கி எந்த லோ இருக்குதோ அந்த லோவுக்கு பக்கத்தில் வந்தோன்னா வந்துருச்சு. மேலே போய் கீழே வர்றான். செகண்ட் அட்டம்ப்ட்டு, அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு இங்கேயே வந்து நடந்துருச்சு. அதோடைய லோக்கு வருது. செகண்ட் அட்டம்ப்ட் இல்லைங்க, சாரி. அதோடைய லோக்கு இங்கேயே வந்து வருது. வந்தோடனே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ட்ரை பண்ணோன்னா என்ன ஆகுது? கடன்னு மேலே போய் கால்லையும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, புட்டுலேயும் வாய்ப்பு இருந்தது. 73லேருந்து எங்கே போயிருக்கிறான்? இந்த பாடி லெவல் வரைக்கும் நமக்கு டார்கெட்டு 115. இது செல்லர்ஸே காணும். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வந்து செல்லர்ஸை காணும். எங்கே வரைக்கும் போச்சு? 134 போச்சு. அதுக்கப்புறம் தான் செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து வர ஆரம்பித்தான். அவன் தான் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. என்ன பண்ணக்கூடாது? இந்த லெவலுக்கு வரக்கூடாது. சூப்பர். அப்போ மேலே இது ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஹை போயிடுது, அதுக்கு மேலே ஒரு ஹை போயிருக்குது, கீழே வந்துருக்குது. வெல் அண்ட் குட். கீழே வந்து லோக்கு வரல, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டான், மேலே போயிட்டான். என்ன பண்ணணும்? இங்கே போகணும். படிக்கட்டு ஏறி தானே போகணும். இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ப்ரீவியஸ் ஹைலேருந்து கீழே வந்துட்டான். வரவே கூடாது. இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஆபத்து. எதுக்கு? இங்கே நீங்கள் எங்கேயா பை எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு ஆபத்து. ஏன்? அவன் போய் ஹை வைக்கல. பையர்ஸுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. இது ஒரு சார்ட்டாக மட்டும் பாருங்கள். இந்த நிஃப்டி புட் ஆப்ஷனு, கால் ஆப்ஷனு, இந்த சார்ட்டில் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகுது? ப்ரீவியஸ் லோக்கு எக்காரந்து கொண்டும் வரலாம். அதை கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட்டும் பண்ணிட்டானா சோழி சுத்தம். மேலே போகும்போது என்ன பண்ணணும்? இந்த ஹைக்கு போயிருக்கணும். போகலை. கீழே புது லோ வைக்கவே கூடாது. இங்கே ஒரு லோ வச்சுட்டான், இங்கே ஒரு லோ வச்சுட்டான், இங்கே மேலே போகும்போது போக முடியல. மறுபடியும் கீழே வந்து புது லோ. போக முடியல. மறுபடியும் புது லோ. எப்போ வரைக்கும் அவனால் போக முடியலையோ அப்போ வரைக்கும் புது லோ வச்சுக்கிட்டே இருப்பான். தொடர்ச்சி அது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் கவனிங்கன்னு சொல்கிறேன். நான் வேறு ஒன்றுமே இல்லை. இதை மட்டும் சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இவ்வளோதான் ட்ரேடிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நிலைமைக்கு நீங்களே வந்துடுவீங்க. நான் எதுவுமே சொல்ல தேவை. இதுக்கா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம்? இதுக்கா காமா என்ன, தீட்டா என்ன, இது என்னது ஆப்ஷன் செயின்னா என்ன, பட்டர்ஃப்ளை மெத்தடு என்ன, ட்ராகன் மெத்தடு என்ன, என்னென்னமோ பேருங்க. நானும் எல்லாத்தையும் படித்தேன். நிறைய குருஸ் கிட்டே போனேன். நீங்கள் போன எல்லா குருஸ் கிட்ட நான் கிட்டத்தட்ட போயிட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சும்மா ஜாலியாக வந்து போயிட்டு வருவேன். எப்போச்சும் வந்து திடீர்னு வந்து எனக்கு தோணுச்சு அப்படின்னா சும்மா ஜாலியாக போயிட்டு வருவேன். என்ன தான் சொல்கிறாங்க பார்க்கலாம். நேரில் போய் பார்க்கும்போது அது ஒரு ஜாலியாக இருக்கும். சரி, ஓகே, ரைட்டு. அது வந்து ஃபன் பார்ட். எப்படிலாம் ஏமாத்துறாங்க அந்த மாதிரி. எப்படிலாம் ஏமாறுறாங்க. சரி, ஓகே, ரைட்டு. இங்கே பேங்க் நிஃப்டி ஃபெப்ரவரி ஃபியூச்சர்ஸ் என்ன ஆகிட்டு இருக்குது? அவன் ட்ரெண்டை பிடிச்சி கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்? இந்த லெவலை வந்து கட் பண்ணியிருக்கணும். அடுத்து இந்த லெவலுக்கு போயிடுவான். கண்டிப்பாக கட் பண்ணானா ஓடிடுவான். எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து தான் விழுந்துருக்குறான். என்ன பண்ணக்கூடாது? இந்த லெவலுக்கு வரவே கூடாது. சாரி, வரலாம், கட் பண்ணக்கூடாது. புது லோ வைக்கக்கூடாது. இங்கே எப்படி வந்து எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வந்து தான் போயிருக்கான். அந்த மாதிரி வந்து வரலாம், ஆனால் புது லோ வைக்கக்கூடாது. அப்போது இப்போது இவன் வந்து இந்த லோவிலேருந்தே ரிவர்சல் ஆகிருக்கிறானா, நாளைக்கு ஒரு வேளை வந்தானா இந்த லோவுக்கே வரமாட்டான். வராமல் வந்து மேலே போனானா தான் மேலே போய் பிரேக் ஆகும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான். ட்ரெண்டு கிளியர் செல்லில் இருக்குது. எப்படி உங்களுக்கு தெரியுது? லோ பண்ணிகிட்டே வரான், அவ்வளோதான். எல்லாம் ஒன்றும் மாயம் இல்லை, மந்திரமும் இல்லை. லோ பண்ணிகிட்டே கீழே வந்துகிட்டே இருக்கு. ஹை பண்ணிகிட்டே மேலே போனான்னா என்ன பண்ணுவான்? ட்ரெண்டு வந்து பையிங்கில் இருக்குதுன்னு பேசுவாங்க எல்லோரும். இப்போ ட்ரெண்டு எப்படி இருக்குது? செல்லிங்கில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? 2 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்குது. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டும், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டும் கிடச்சி, ரெண்டுத்தையும் சும்மா அப்படி கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு லைனை வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்படியே காப்பி பண்ணி மேலே எடுத்து வச்சிங்கன்னா இப்படி தெரியும். பேரலல் சேனல் மாதிரி தெரியும். இப்படியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து சொல்கிறேன். நான் மொத்தம் இது ஒரு பெரிய ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணணும். என்ன பண்ணணும்? இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணிட்டான்னா அடுத்து இங்கே போயிடுவான், அடுத்து இங்கே போயிடுவான், அடுத்து இந்த ட்ரெண்டுக்கே போயிடும்.
அதனால தான் நம்ம வந்து லைனை வேறு போட்டு வச்சுருக்கிறோம். இந்த லைனை வந்து போட்டு வச்சுருக்கோம். ஒரு வேளை இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போச்சு அப்படின்னா, இந்த லைனுக்கு எங்கே போய் டச் பண்ணதோ இங்கேருந்து போகும்போது இப்படி போச்சுன்னா இங்கே வரைக்கும் போயிடும். இவன் திரும்புகிற வரைக்கும் தான் நம்ம வந்து வெயிட்டீஸில் வந்து இருக்கணும். திரும்பிட்டான்னா மேலே போயிடுவான். எப்படி வந்து போயிருக்கிறான், கீழேருந்து மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கிறான். இன்னும் கூட அவனுக்கு வந்து இடம் இருக்குது இவ்வளோ தூரத்துக்கு. இப்படியெல்லாம் திரும்பிடுவான்லாம் சொல்லலாம் முடியாது. புல்லிஷ் ஆகிட்டான்லாம் இல்லவே இல்லை. புல்லிஷ் ஆகலை இன்னும். பையெல்லாம் பண்ணலாம் முடியாது. ஏன் ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணவே இல்லை. நமக்கு ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணணும். கட் பண்ணானா தான் அடுத்தடுத்து. கட் பண்ணாத வரைக்கும் என்ன சான்சஸ் இருக்குது, செல்லு தான். அப்போ வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு. சரியா? சரி, ஓகே, ரைட்டு. அதே நேரத்தில் நம்ம வந்து நிஃப்டி வந்து பார்க்குறோம். நிஃப்டி எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. அவனுக்கு வந்து கீழே இதுக்கு மேலே வந்து கீழே போகிறதுக்கு இடம் இல்லை. இதுக்கு மேலே வந்து இடம் இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து லோ வச்சுக்கிட்டே வரான். இங்கே ஒரு லோ வந்து வச்சிட்டான். இந்த ட்ரெண்டை வந்து மேலே வந்து அவன் வந்து கட் பண்ணான். கட் பண்ணான்னா மேலே போக ஆரம்பிச்சிடும். எங்கே வரைக்கும் போவான், இங்கேயும் அதே மாதிரி ஒரு லைன் வந்து கிடைக்குது அவங்களுக்கு. இதை இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா அழகாக லைன் கிடச்சிடும். சரி, ஒரு லைன் போட்டு காட்டவா? ஒரே நிமிஷம். இந்த பாயிண்ட்டையும் இதையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து கனெக்ட் ஆகிடும். ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் இந்த 3 பாயிண்ட்டையும் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க. கவனிச்சிங்கன்னா தெரியும். அதனால தான் லைன்ஸ்லாம் போட்டு கற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த 3 பாயிண்ட்டையும் தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணீங்க. அடுத்து இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிதா கையில்? அழகாக வந்து அந்த 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 இடத்துக்கு வந்தோன்னே தான் ரிஜெக்ட் ஆனான். ரிஜெக்ட் ஆகிட்டு தான் இப்போ இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டில் வந்து நின்றுட்டு இருக்குது ப்ரைஸ். என்ன இருக்குது, இங்கேருந்து இங்கே வந்துட்டு இப்படி போயிருக்குது. இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு. ஒரு வேளை இங்கேருந்து திரும்பிட்டான், ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டு கொஞ்சம் லாங்காக இருக்கும், லென்த்தியாக அப்படி போகும். இங்கெல்லாம் ரேஞ்ச் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது, அதோட கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதோட கொஞ்சம் பெருசாக இப்போ கீழே வந்துருக்குது. இப்போ திரும்பினான்னா நல்லா ரொம்ப நாளாக மேலே போகிற மாதிரி போவான். நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ரொம்ப தூரம் போயிடுவான். ஸோ ஒன்று அப்படி பார்க்கலாம், இல்லை இப்படி பார்க்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியே போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி இன்னும் கூட நம்மளுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து எப்படி டாமினேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதை பார்த்தா தெரியும். இந்த குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா, விடவே மாட்டுறாங்க பாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே கொண்டுட்டு வந்தால் கூட அவன் விடவே மாட்டான். செல்லாச்சுன்னா எப்படி ஆகுது பாருங்கள், கடன்னு கீழே போயிடுவான். சரியா? செல்லு வந்து வேகமாக நடக்கிற மாதிரி இருக்கும், பை வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக. செல்லு தான் ரொம்ப வேகம், பை வந்து ரொம்ப ஸ்லோ தான். மறுபடியும் செல்லர்ஸ் வந்து அங்கே டாமினேட் பண்ணிடுறாங்க. இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்துடுறாங்க மார்க்கெட்டை. ஸோ பார்ப்போம் அடுத்து அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுற வரைக்கும் நம்பிக்கையே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பை ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் ரொம்ப நீங்கள் பை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து சரியான இடம் வந்ததுக்கப்புறமா வந்து பை எடு. அதே சமயத்தில் நம்ம 1 ஹவரில் அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறோம் என்ன நடந்துகிட்டு இருக்குது. செல்லர்ஸ் கண்ட்ரோல் தான்ப்பா இருக்குது மார்க்கெட்டு. இன்னும் அதுக்காக நான் பையே பண்ணக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணலாம். சான்ஸ் கிடச்சுன்னா பை பண்ணி பார்த்துருவோம், அவ்வளோதான். நேராக வேகமாக மேலேருந்து விழுந்தேன். நேற்று என்னாச்சு, நேற்று ப்ரீவியஸ் லெவலுக்குலாம் வராமல் என்ன பண்ணான், மேலே போயிட்டே இருந்தேன். இன்றைக்கி ஆரம்பித்தோன்னா விழுந்தேன். கண்டினியூஸ் பீரிஷ்னஸ், புல்லிஷ்னஸ். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இங்கே வந்தோன்னா ட்ரை பண்ணலாமா? தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் புதுசுன்னா இந்த இடத்துலையே ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி க்ரீன் கேண்டல்னால் இங்கேயே ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு எது ஸ்டாப்பு, இங்கே இருக்குது. இதுக்கு கீழே வந்து ஒரு கேண்டில் இப்படி க்ளோஸ் வச்சனால எக்ஸிட் தான். இந்த மாதிரி விக்கு வந்து போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி விக்கு வந்து போகலாம். இந்த க்ளோஸ் பாடி க்ளோஸ் தான். அதுதான் பிகினர்ஸ் கைடு. நீங்கள் ஒரு வேளை பார்க்கல, நம்ம கான்செப்ட்ஸ் தெரியாது அப்படின்னா நீங்கள் பிகினர்ஸ் கைடில் போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். சரியா? அதே சமயத்தில் இங்கேருந்து மேலே போய்ட்டு கீழே வந்த ப்ரைஸு நிஃப்டியில் நம்மளுக்கு இன்னும் கீழே போயிடுச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பர்ஃபெக்டாக இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஆனால் ஒரே குறை என்ன அப்படின்னா இந்த ஹையை வந்து கட் பண்ணியிருக்கணும். அவன் என்ன பண்ணான், இங்கேருந்தே திரும்ப கீழே வந்துட்டான். இங்கேருந்தே கீழே வந்தானா அடுத்து வந்து எங்கே உங்களுக்கான என்ட்ரி லெவல் இருக்குது, இங்கே இருக்குது. என்ட்ரி பண்ணால் என்ன ஆச்சு, இந்த லெவலுக்கு மேலே போயிட்டான். கீழே வரும்போது வர முடியல, இந்த லோவுக்கு வர முடியாமல் மறுபடியும் மேலே போகிறான். மேலே எங்கே போகிறான், அதே ஹைக்கு தான் போனான். கீழே என்னாச்சு, இந்த லெவலுக்கு கீழே போகவே கூடாது, கட்டாயமாக போகக்கூடாது. போனான்னா திரும்ப ட்ரெண்டு மாறிடும். என்னாச்சு, அந்த லெவலுக்கு கீழே பஞ்ச் பண்ணால், ஆனால் வந்து க்ளோஸ் வந்து அங்கேயே தான் நடந்தது.
அப்போ இங்கேருந்து என்ன ஆயிருக்குது, மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். இந்த தடவை இதுக்கு மேலே கொஞ்சம் போய் எட்டி பார்த்துருக்குறான். அப்போ கூட அல்டிமேட் லெவல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரி ஓகே, கீழே வந்தான். எங்கே வரைக்கும் வந்திருக்குது, இங்கே தான் வர முடிஞ்சு. மறுபடியும் மேலே கொஞ்சமாக எட்டி இங்கே எப்படி எட்டி பார்த்தானோ அதே மாதிரி இங்கே வந்து கொஞ்சமாக எட்டி மேலே பார்த்துருக்குறான். அவ்வளோதான், மார்க்கெட்டே முடிஞ்சது. இப்போ என்ன ஆயிருக்குது, படிக்கட்டில் ஏறி போயிருக்கிறான். அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கான். ஹையரை பண்ணிகிட்டே மேலே போயிட்டான். ஃபஸ்ட்டு ஷாக்கர் வேகமாக தூரமாக விழுந்தது. அதோடு சரி, இந்த செல் கேண்டல் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த செல் கேண்டலை கம்பேர் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த வேகமும் தூரமும் இங்கே இல்லை. கொஞ்சம் புல்பேக் வந்துகிட்டே இருக்கான், பேச்சுவார்த்தை நடத்துனான்னா என்ன ஆவான், மறுபடியும் கீழே தான் வரும். இந்த லோவுக்கு இந்த ஹைக்கு போக முடியாமல் கீழே வந்தானா என்ன பண்ணுவான், புது லோ வைப்பான். அவ்வளோதான், ஒன்றும் பெரிய அதிசயம்லாம் இல்லை. புது லோ தான் வைப்பான். புது லோ வச்சோன்னா என்ன பண்ணுவான், கண்டிப்பாக புல்பேக் உண்டு. அந்த புல்பேக்கு இங்கே போகணும், ப்ரீவியஸ் ஹைக்கு போகணும். அவ்வளோதான் லாஜிக்கு. இதுதான் லாஜிக்கு. இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். சரியா? கால் ஆப்ஷனில் அதே தான். இங்கே நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமா, இந்த வேல்யூஸோடு செக் பண்ணுவோம். 630 மேலே போயிட்டு கீழே வரும்போது 630 இன்னொரு பை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும், 630 எங்கே வந்து க்ளோஸ் வச்சுருது, 622 மேலே எங்கே போயிருக்கிறான், 690 வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸ். திரும்ப கீழே வரும்போது என்ன ஆயிருக்குது, இந்த ஹைக்கு போகல. இந்த ஹைக்கு போனால் தானே மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு. திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து வரும்போது என்ன ஆயிருக்குது, திரும்பவும் 600. ஏன்னா மேலே போய் கீழே திரும்ப அதே லெவலில் வரும்போது 600 பை பண்ணால் எங்கே போச்சு, அவன் மேலே போயிருக்கான், 700 போயிருக்கான். ஸோ திரும்ப கீழே வரும்போது என்ன ஆகுது, ப்ரைஸு இங்கே இது இன்டர்னல் லெவல்ஸு இந்த லெவலுக்கு திரும்ப வந்து வரவே இல்லை. அதுக்கு முன்னாடியே வந்து ரிவர்சல் ஆகி மேலே போச்சு. இந்த லெவலுக்கு மேலேயும் போகலை, இந்த லெவலுக்கு கீழேயும் வரல. அப்படியே கன்சால்டேட் பண்ணி முடிச்சிட்டான். ஒன்றும் பெரிய மூமெண்ட் ஒன்றும் இல்லை கால் ஆப்ஷனில். அதே சமயத்தில் புட் ஆப்ஷன்லேயே நம்மளுக்கான வாய்ப்பு நல்லா மேலே போய் என்ன பண்ணணும், இந்த ஹைக்கு மேலே போனானா இல்லவே இல்லை, கீழே வந்துட்டான். அடுத்த தடவை இந்த லெவலை வந்து கட் பண்ணவே கூடாது. என்ன பண்ணான், கடைசி நிமிஷத்தில் வந்து கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அதுக்குள்ளாரையே வந்து முடிச்சிட்டான். மேலே போனால் என்ன பண்ணோம், இதுக்கு மேலேனா போனோம், அதுவும் பண்ணல, இதுவும் பண்ணல, அதுவும் பண்ணல. சரியா? சரி ஓகே ரைட்டு. பேங்க் நிஃப்டி ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் நடந்துடலைங்க. இன்னும் வந்து அப்படியே போயிட்டு இருக்குது. இன்னும் செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மிட் கேப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை கட் பண்ணணும், அவ்வளோதான். கட் பண்ணால் தான் இங்கே போயிடுவான். அதை கட் பண்ணான்னா அடுத்த லெவல் இங்கே இருக்குது, அடுத்த லெவல் இங்கே இருக்குது, அடுத்த லெவல் இங்கே இருக்குது, அல்டிமேட் லெவல். என்ன பண்ணக்கூடாது, இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. இதில் இருக்கிறதுலே வந்து கம்மியான பொசிஷன் இங்கே இருக்குது. அப்போ இது வரைக்கும் ஒரு வேளை வந்தானா வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணலாம். மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போய் கீழே வரலாம், அப்புறமா கூட பிரேக் ஆகலாம். இல்லை நாளைக்கு எதனாச்சும் வந்து நல்ல நியூஸ் வந்து இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல, இதுக்கு மேலே மட்டும் போய் க்ளோஸ் வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவான். எதை ட்ரெண்டை ஆரம்பிச்சிருவான், அப்படியே போயிடுவான். நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கெல்லாம் போகிறான் பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு வராமல் இப்படி மேலே போனால் கீழே வந்துட்டு மேலே போனால் கீழே இந்த லெவலுக்கு வந்து டச் பண்ணால் அப்போ கூட மறுபடியும் மேலே தான் போனான். ஹை தான் பண்ணிக்கிட்டே போனானே ஒழிய அதுக்கப்புறம் தான் ஹை பண்ண முடியாமல் கீழே வரும்போது தான் இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கு. சரியா? மிட் கேப்லேயே அப்படியே நீங்கள் 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான வாய்ப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் எல்லாத்தையும் போல வந்து வேகமாக கீழே வந்தவன் அடுத்து நிஃப்டி போலவே வந்து இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிட்டு தான் கீழே போனான். நெக்ஸ்ட் டைம் வந்து நிஃப்டி போலவே அந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் மேலே எங்கே போயிருது, இவ்வளோ தூரம் போயிருது. எப்போ இது நடந்துருக்குது, புல்பேக்கு ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல, புல்பேக்கு ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல, கீழே வந்துட்டு போகும்போது புல்பேக்கு ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல, கீழே வந்துட்டு போகும்போது அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுறான். கட் பண்ணோன்னா மேலே போயிட்டான். எங்கே போயிட்டான், இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே வந்து எட்டி பார்த்துருக்கான். இந்த லெவலில் பிரேக்கே பண்ண முடியல அவனால் கடைசி வரைக்கும். ஸோ எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல வந்துட்டு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இதை நீங்கள் பார்க்க உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, பயிற்சி பண்ணுவீங்க. பயிற்சி பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். என் வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், புரியிற மாதிரியே இருக்கும். ஆனால் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது தான் தெரியும் ஆன்சரே தெரியாது போலவே நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
நான் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொன்னேன் பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, இதே மாதிரி பேட்டர்ன் நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணணும். அது எப்போ தோணும்? ஒரு 6 மாதமாக நீங்கள் அது பயிற்சின்னு இருக்கும்போது தான் அது உங்களுக்கு வந்து தோணும். பேரலல் சேனல் பேட்டர்னில் நீங்கள் வரையணும்னு அவசியமே இல்லை. வரையாமலே உங்களுக்கு வந்து கண் எதிரில் அது அந்த அந்த கண் வந்து ட்ரெயின் ஆகிடுங்க. அதை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே இது பேரலல் சேனல் மாதிரி தெரியுதே அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி இது வந்து ஹைக்கு மேலே இப்படி போனானே, இது நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, இது கண்டினியூஸாக பண்ணுவானே, இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிடுவானே அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கேயே தோணணும். இங்கே உங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து நீங்கள் கண்டினியூஸ் பீரிஷ்னஸ்ஸு புல்லிஷ்னஸ் வந்தோன்னே இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு தான் எடுப்பீங்க. இது நெக்லிஜிபிள் க்ளோஸு கீழே வந்து வச்சுருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் வந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது கீழே வர முடியலன்னா அடுத்து மேலே போவான்னு நீங்கள் வந்து அந்த 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 இது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அவ்வளோதான். கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் ஞாபகத்துக்கு வரணும். ஆன்சர் ஞாபகத்துக்கு வந்துன்னா அடித்து பின்னி எடுத்துடலாம். 100க்கு 150 கூட போட்டுருவாங்க. ஓ 100 மார்க் இதை நான் 50 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டேன் நானா அப்படின்னு டீச்சரே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் எப்போ அதெல்லாம் சாத்தியம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சால் தான் சாத்தியம். நேற்றும் அதுதான் பண்ணான். நேற்றும் அதே தான் பண்ணியிருக்கான். அந்த லோவுக்கு வராமல் தான் போயிருக்கிறான். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்? இன்றைக்கும் அதே தான் பண்ணியிருக்கிறான். ஆனால் நேற்றுக்கு வந்து ரேஞ்சு பெருசாக இருந்தது, ரொம்ப பெருசாக இருந்தது. இன்றைக்கி ரேஞ்சு ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் விஷயம் அதே தான். மேலே போகும்போது அப்படி போகிறான்னா இல்லவே இல்லை. கீழே வரும்போதும் அப்படியே தான் வருவான். கீழே லோவை கட் பண்ண முடியாமல் தான் பிரேக் பண்ணி வந்து போகிறான். இந்த ஹைக்கு பிரேக் பண்ணால் அந்த ஹைக்கு பிரேக் பண்ண மாட்டான். அது வரைக்குமே வருவான், ஆனால் பிரேக் பண்ண மாட்டான். பிரேக் பண்ணானா தான் மேலே போவான். சரியா? 5 மினிட்ஸ் வந்தோன்னே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த லெவலில் அப்படியே நிற்கிதா ப்ரைஸு. ஃபஸ்ட் டைம் வந்து வேகமாக கீழே இங்கே வந்துச்சு. செகண்ட் டைம் வேகமாக அதையும் தாண்டி கீழே வந்துருக்குது. தேர்ட் டைம் வர முடியல அவனால். லெவலை தாண்ட முடியல. ஃபோர்த்து டைமு ஒரு வேளை இவ்வளோ தூரம் வரலாம். இது எதை காட்டுது? பையிங் ப்ரெஷரை வந்து காட்டுது. அப்போ இது என்ன ஆகும்? பிரேக் ஆகி மேலே போகும். இது எல்லாமே வந்து நீங்கள் தொடர்ச்சியாக அந்த மார்க்கெட்டை வந்து கவனிக்க நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். நல்லா புரிய ஆரம்பிச்சதுன்னா சரியான முறையில் நீங்கள் ட்ரேடு எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவசரப்படவே மாட்டீங்க. கேபிட்டலை சரியாக வந்து பயன்படுத்திக்க கற்றுப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சீக்கிரம் வந்து கற்றுக்கணும். நிறைய பயிற்சி பண்ணணும். என்னோட இணைஞ்சு வந்து இவ்வளோ நேரமாக நீங்கள் பொறுமையாக இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.